You will be tempted to follow the world. உலகத்தின் பின்னாடி போக சோதிக்கப்படுவீர்கள். நல்லா பாருங்க, ஒரு டெட் பாடி போய் கிளீனிங்கன்னா அது இருந்து கத்தாது, ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லாது. அதுவே நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை ஒரு ஆள் கில்னா என்ன பண்ணுவீங்க? எழுதி படான்னு வர விட்டுற மாட்டீங்க, தூங்கிட்டு இருக்கிறேன் நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு. ஏன்னா சொரணம் இருக்குது. as long as you are alive, நீங்க உயிரோட இருக்கிற வரையிலும் ஓகே சொரணம் இருக்கும். உயிர் இல்லாட்டினா கில்னாலும் ஒன்றும் இல்லை, உங்களை ஃபொரன்சிக் பிடிச்சி வெட்டி பார்ப்பான், உள்ளுக்கு என்ன இருக்குது குடல் ரிங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பான், அதெல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். பிகாஸ் யூ ஆர் அலைவ் வித் காட், நீங்க கர்த்தரோட ஜீவனா இருக்கிறபடினால் நீங்கள் அடிக்கடி சோதிக்கப்படுவீர்கள். டெம்ப்டேஷன் சர்வ்ஸ் as a sign that you are in the right track. சோதனைகள் ஓகே மாம்சத்தின் இச்சைகள் இதெல்லாம் ஏன் நீங்க சோதிக்கப்படுறீங்கன்னா நீங்க கர்த்தரோட ஜீவனாக இருக்கிறீங்க. It means you are in relationship with God. ஆனா நீங்க விழுந்து போய் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அது சோதனை இல்ல, பழக்கம். It is not a matter for you. But இப்ப you are standing at the level of temptation. என்ன காரணம்? You are alive. ஐயோ இது தப்பு, இது செய்தா கர்த்தர் தண்டிப்பாரு, கர்த்தரோட நம்ம கோபத்தை நம்ம காரணம் ஆயிருவோம்னு சொல்லி என்ன நம்மளுக்கு ஒரு அலர்ட் உண்டாகும். ஓகே, so temptation is not evil. temptation தீமை இல்லை, டெம்ப்டேஷன் ரொம்ப நல்லது. ஏன்னா டெம்ப்டேஷன் போகும்பொழுது தான் அது நம்ம மேற்கொண்டுமா பலனை பெற்றுக்கொள்ள முடியும், விழுந்து போனோமா சரிக்கப்படும். நம்மளுக்கு இப்ப தேவை பலன், ஆமாமா இல்லையா? உயர்வு வேணும், அதுக்கு சோதனைகள் வந்தே ஆகணும். விழுந்து போனவனை பிசாசு சோதிக்க மாட்டான். நல்லா காது கொடுத்து கேளுங்க, விழுந்து போன மனுஷனுக்கு டெம்ப்டேஷன் வராது, அவன் ஆல்ரெடி அங்க இருக்கிறானே, இஸ் ஆல்ரெடி தேர். இப்ப இந்த பில்டிங்ல லைட்டை ஆஃப் பண்ணிட்டா ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பார்ப்போம், எல்லாத்துக்கும் பல்லு மட்டும் தான் தெரியும், கண்ணு கொஞ்சம் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா லைட் வந்துச்சுன்னா எல்லா கண்ணு எப்படி தான் பார்ப்போம், அப்படியே உத்து பார்க்க முடியாம. ஏன் தெரியுமா? நம்ம இருட்டுல பழகிட்டோம். இப்ப வெளிச்சம் வந்தனே நம்ம கண்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. That's how it will be in your spiritual life. நீங்க ஜீவனை பெறும் பொழுது கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க விழுந்து கிடக்கிறீங்க. அப்ப இருள இருக்கிறவனுக்கு சோதனை உண்டாகாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்றீங்க, that you want and you do want that. வேணும் ஆனா அது வேண்டாம், இருந்தா நல்லா இருக்கும் ஆனாலும் வேண்டாம். இதுதான் சோதனை, டெம்ப்டேஷன். இது ஏன் நடக்குது? நீங்க சரியான ட்ராக்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப டெம்ப்டேஷனே வரலன்னா நீங்க ட்ராக் விட்டு வெளியே ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தான் யோசிப்பான், அவன் நம்ம பையன், நம்ம அவனை போய் சோதிச்சுட்டு இருக்கணும், அவன் நம்ம ஆளு, நம்ம கூட அவன் இருக்கிறான், நம்ம அவனை போய் ஓடிட்டு இருக்கணும், அவன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சாத்தான் அப்படிதான் சொல்லுவான். ஆனா நீங்க கர்த்தரோட பாதையில போனீங்கன்னா உங்களை தான் நோண்டுவான். அப்பதான் ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது எல்லா வகையில இருக்கிற சோதனைகள். எத்தனையோ பரிசுகள் இருந்தாங்க இயேசுவோட காலத்துல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட இருந்திருப்பாங்க, அவங்கள கூட பிசாசு போய் சோதிக்கல, இயேசுவை தான் சோதிச்சான். பிதாவோட ஒரு உறவுல இருக்காரு. If you are walking closer to God, you will be highly tempted. பெரிய சோதனை உங்களுக்கு தான் உண்டாகும். பிகாஸ் சாத்தானுக்கு தெரியும், தேவன் மனுஷனோட உறவுல இருந்தாருன்னா அந்த மனுஷனை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால தான் சோதனைகளை கொண்டு வருகிறார். Temptation are meant to divert you. சோதனைகள் ஏன் வருதுன்னா உங்கள் கவனத்தை திசை திருப்பும்படியாக தான். When you are tempted, when you give in to that temptation, நீங்க சோதிக்கப்படும் பொழுது அதை இடம் கொடுக்கும் பொழுது விழுந்து போனீங்கன்னா உங்களால ஜெபிக்க முடியாது. ஏற்கனவே நடக்கும். You will not be able to pray, you will not be able to stand before the Lord. ஏன்? Guiltiness will clothe you. குற்ற உணர்வு உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். இது என்ன காரணம் தெரியுமா? பிசாசு நினைச்சு சாதிச்சுட்டான் என்ற அர்த்தம். பாருங்க, you must understand this. ஒரு 3 வகையில நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இருதயத்தின் பின்னாடி போக சோதிக்கப்படுவீங்க. உங்க மனசாட்சிக்கு இது சரின்னு தோணும், இதான் கரெக்ட்னு தோணும். நீங்க உங்க உள்ளத்துல நீங்க ஞானி என்று எண்ணாதீங்க, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகள். அநேக முறை உங்க இருதயத்துல தோன்றதை நீங்கள் செய்றீங்க, இது செய்யலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு. ஓகே, you follow the voice in your heart, but sometimes your heart is ruled by your flesh. உங்களுடைய இருதயம் மாம்சத்தினால் ஆளுகை செய்யப்படுது. அங்கே எழுதப்பட்டிருக்குது, ஞானி என்றாத கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இமிடியேட்டா நோ, இமிடியேட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு நீங்க எஸ்கேப் ஆகிடணும். சரி, 1 யோவான் 3:20 எழுதப்பட்டிருக்குது, God is greater than our hearts. நம்ம இருதயங்களை பார்க்கும் தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்க எதை சொல்லியோ நியாயப்படுத்த முடியாது. கர்த்தர் நம் யோசனைகளை பார்க்க பெரியவராக
இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகத்தாரை ஃபாலோ பண்ணாதீங்க, சினிமா நடிகை ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உலகத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு தான் வாழ்றாங்க. ஓகே, இந்த நடிகன் இப்படி ஆயிட்டான், அந்த நடிகை இப்படி ஆயிட்டான், நானும் இப்படி தான் இருக்க போறேன், எனக்கு வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எதை பார்த்து வாழ்றோம்? நம்ம கிறிஸ்துவை பார்த்து வாழ்றோமா அல்லது உலகத்தாரை பார்த்து வாழ்றோமா? சில பேர் அவங்க வாழ்க்கையில என்ன நடிச்சுன்னு கேட்டா, என் கதை பாஸ்டர், இந்த கதை பாஸ்டர்வாங்க, ஒரு படம் பேரை சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், நீ படம் பேரை சொல்ற, உனக்காக எப்படி போய் படத்தை பார்த்துட்டா வர முடியும்? என்ன காரணம் பார்த்தா அவங்க வாழ்க்கையில நடக்க முழுது அந்த படத்தோட கலந்துடுறாங்க. அப்ப அங்க ரியலான ஒரு இமோஷனல் இஷ்யூ வந்தா கூட அந்த படத்துல பேசப்பட்ட டயலாக் இங்க பேசிடுறாங்க. படத்துல ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், ரியல் லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது, நல்ல அந்த உறவுலாம் உடஞ்சு போயிடும். சோ படத்துல அப்படி மூழ்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் அபிஷேகத்துல மூழ்கி தவிக்க அழைத்திருக்கிறார். நீங்க படத்துல மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு ஆழமா போயிட்டீங்க படத்துல. படங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கை. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பம், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப், அது பிள்ளைங்க, அவங்க வீட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க, எங்கே பூஜை, என்ன சமைச்சு, எல்லாமே டெய்லி இது நடக்கும். அதை பார்த்து உடனே ஹஸ்பண்ட்டு எனக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க, எனக்கு அந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க, அப்புறம் இது வேணும் அது வேணும் கேட்க. தி லிவிங் அ செலிபிரிட்டிஸ் லைஃப். சம்திங் சாத்தானுக்கு என்ன தெரியுமா, எதையாவது கொண்டு உங்க டைமையும் உங்க மைண்டையும் கேப்சர் பண்ணி அப்படியே மாத்திரும். தினகரன் ஐயா பவுலை பார்த்து கேட்டிருக்கிறாரு, எப்படி பாம்பு கடித்து பாம்பை நீங்க உதறி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெறுக ஏற்றிக்கிட்டே நீங்க ஸ்டாப் பண்ணாமன்ட்டு. அதுக்கு பவுல் சொன்னாரா, என்ன சொன்னாரா, என் மைண்ட்ல இன்னும் எத்தனை தேசங்களுக்கு போகணும் நான் காத்துட்டு இருக்கிறேன், இன்னும் எங்கெங்கெல்லாம் ஏசு அறிவிக்கலாம் அங்கே போய் ஏசு சொல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதனால இந்த பாம்பு கடி எனக்கு பெருசா தெரியல. அது கேட்டு நான் அழுந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் நான் செஞ்சு ஆகணும், முதல்ல ஆண்டு கட்டிடணும். இப்படி மைண்ட்ஃபுல் ஆஃப் காட்ஸ் திங். திஸ் இஸ் தி லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். தெரியுமா, கர்த்தரோட சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம இன்னைக்கு என்னவா இருக்கிறோம், வீட்டில் எங்க பூஞ்செடி வச்சா அழகா இருக்கும், எதை எங்க மாட்டினா அழகா இருக்கும், வீட்டு டிசைன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எதை எப்படி அமைச்சா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்க ஒரு மனுஷன் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்தது இந்த பட்டணத்துக்கு போயணும், அந்த தேசத்துக்கு போயணும், எப்படி ஏசுத்தாங்க சொல்ல, என்ன பேச நம்ம ஆண்டு பிரசங்கம் பண்ணலாம், அப்படி யோசிச்ச காலம் முடிஞ்சு இன்னைக்கு வீட்டுல எதை எங்க மாட்டலாம், யாரை பார்த்து காப்பி பண்ணலாம். we give in so much into these things. அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு நாள் அந்த செலிபிரிட்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், லைஃப்ல சூசைட் பண்ணிக்குவான். அதையும் பார்த்துருப்பீங்க. அதையும் பார்த்துட்டு அது நல்ல ஆழம் நீங்க தான் அந்த செலிபிரிட்டி கூடயே வாழ்ந்துட்டீங்கல்ல, நல்ல ஆழம் பாய்ந்துருச்சா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாக் வரும்பொழுது நீங்களும் அதே ஸ்டெப் தான் எடுப்பீங்க. இயேசுவின் பின்னாடி போயிருந்தா ஜீவன் உண்டாயிருக்கும். நீங்க உலகத்தின் பின்னாடி தானே போனீங்க. எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்க சிந்தனைக்குள்ள வரும். எது உங்க சிந்தனை நினைக்கணும் அதன்படி தான் வாழ்க்கை அமைக்கப்படும். சொந்த ராஜ்யத்தை கட்ட போறீங்களா, சொந்த வாழ்க்கையை கட்ட போறீங்களா, அவர் ராஜ்யத்தை கட்ட போறீங்களா? யோசித்து பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ காட்லி மைண்டட் then first be careful about what your eyes consuming. உங்க கண்கள் எதை பார்க்குது, எதை பார்த்து எதற்குள்ள வாழுது, அதுல கவனமா இருங்க. உங்க கண்ணு எதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்களோ அது ஆத்மாவுக்கு ஒரு உணவாக மாறிக்கொண்டிருக்குது. It's becoming a food for your soul. Consume the things can keep you burning for the Lord. எதை பார்த்தா நான் கர்த்தருக்கு வைராக்கியமாய் எரிய முடியுமோ அதை பாருங்க, அதுல கவனத்தை செலுத்துங்க. அனலாக மாறுங்க, அக்கினியாக மாறுங்க. இருதயம் கர்த்தருக்காக எரியணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும். உலகத்தை பார்த்து, சினிமா நடிகையை பார்த்து, இல்ல சில ட்ரெண்டிங்கான திங்ஸை பார்த்து, ஸ்டைல்ஸை பார்த்து வாழாதீங்க. live for God. கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றதை இங்க வாங்கி இங்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இந்த வாங்கி உள்ளுக்கன்னா நீங்க முன்னுக்கு போவீங்க. இல்ல நீங்க எங்க இருக்கு, உங்க வாழ்க்கை எந்த பொசிஷன்ல இருக்குதோ அங்கே தான் இருக்க போகுது. நான் சொல்றேன், இந்த வயசுல தான் ஜெபிக்க முடியும், உபவாசம் எடுக்க முடியும். 50-60 வயசுல எடுக்க சொன்னா முடியல பாஸ்டர், கேஸ்ட்ரிக்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப இருக்க தாய்மார்கள் எடுக்கிறாங்க தெரியுமா, பிகாஸ் அந்த நாட்கள் சாப்பிட்ட சாப்பாடு வேற மாதிரி. நம்மள வாலிபல் பார்த்து சொல்றேன், வர்ற காலத்துல நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்க இப்ப எடுக்காட்டினா, பிகாஸ் your body is not used to it. ஜெபம் பண்ணுங்க. வயசான காலத்துல ஒரு இளம் போதும் சொல்லுவாரு, அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், கையை தூக்கு, கை இப்படி ஆடும்.
இன்னைக்கு இருக்கிற வேதான ஆட்கள்லாம் ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. உங்களால முடியுமா? அதான் நான் சொல்றேன், இப்பவே ஜெபம் பண்ணீங்க, அட்லீஸ்ட் இந்த அபிஷேகம் அப்போ உங்களை சஸ்டெயின் பண்ணும். இப்போ பண்ற ப்ரிப்பரேஷன் அப்போ உங்களை சஸ்டெயின் பண்ணும். ஆண்டவர் பிரேக் த்ரூ கொடுப்பாரு, ஃப்ரீ டைம் கொடுப்பாருன்னா கடைசி காலத்தை தான் கொடுப்பாரு. கடைசி காலத்தில் ஃப்ரீ டைம்ல நீங்க ப்ரே பண்ண முடியாது. படுத்து கிச்சனுக்கு போறதுக்கே உங்களுக்கு 2 ஹவர் பிடிக்கும். இப்போ 2 நிமிஷம் சுப் சுப் போயிட்டு வந்துடுறீங்க. ஆமாவா இல்லையா? அந்த 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப், டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். 3வது, விசுவாசி மற்றும் ஊழியக்காரனை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு விசுவாசியை பார்த்து உங்க வாழ்க்கை அமைக்கப்படக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை பார்த்து உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. இவரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா அவர் வேற மாதிரி. ஓகே, இவரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இதுதான் கரெக்டான ஊழியக்காரங்க. இவங்க அப்போ சொல்ல பிராண்டு என்ன தர்றோம்? பிராண்டு. டோன்ட் டூ தட். நான் முதல்ல சொன்னேன், ஊழியக்காரங்க விழுந்து போகலாம், தவறி போகலாம். விழுகாத ஒருவர் இயேசு மாத்திரம்தான். இயேசு தான் ரோல் மாடல் நம்மளுக்கு. இந்த விசுவாசியை பார்க்குறேன், அந்த ஊழியக்காரனை பார்க்குறேன், இவங்க தான் கரெக்டு. கமெண்ட் அடிக்கிற டைம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுட்டு நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. டேக் த குட் இன் தேம், புட் டவுன் த ஈவல் ஃப்ரம் தேம், ஜஸ்ட் ஃபாலோ கிரைஸ்ட். ஏன்னா கர்த்தர் கழுதையை கொண்டு கூட தான் பேசுவார். கழுதை கொண்டு கூட தான் கர்த்தர் பேசுவார். அதனால நான் இவங்களும் ஃபாலோ பண்றேன், அவங்களும் ஃபாலோ பண்றேன். டோன்ட் யூஸ் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சில ஊழியர்களையோ அல்லது விசுவாசிகளையோ பார்த்து அவங்க வாழ்க்கை அமைக்கிறார்கள். நோ, நெவர் டூ தட். அந்த ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. முன்பே நான் சொன்னது போல ஒரு ஊழியர் சொன்னாரு, நாங்கள் அவங்க ஊருக்கு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அவங்க ஊருக்கு அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அதிகாலமே நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு மேய்ச்சல ஒரு பெரிய கூட்டமே 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனுஷன் சொன்னது கரெக்டு தான். அவங்க ஊர்ல 5 மணிக்கு விடிஞ்சிடும். அப்ப 3 மணிக்கு எழுந்தானா 2 ஹவர் டைம் இருக்குது, ஜெபிக்கலாம். நம்ம ஊர்ல எத்தனை மணிக்கு விடியும்? 7 மணிக்கு தான் விடியும். 7 மணிக்கு தான் விழிச்சதை பார்க்க முடியும். ஆமாவலியா? 3 மணிக்கு எழுந்து நீங்க 2 ஹவர் ஜெபிக்கிறீங்க. எத்தனை மணிக்கு? 3ல இருந்து 5 மணி. இப்ப 5 மணிக்கு திருப்பி படுப்பீங்களா, உட்காந்துருப்பீங்களா? படுத்தா திருப்பி எத்தனை எழுந்திருப்பீங்க? 11. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பைபிள்ல எங்கேயுமே இயேசு 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. அதிகாலமே இருட்டிக்கிற நேரத்திலே அவரு ஜெபம் பண்ண போனாதான் போட்டிருக்குது. நீங்க பாக்குறீங்க, அவங்க சொன்ன தேவ வாக்கு, கத்து அவங்க நடந்து பேசுறாங்க அப்படின்னு யாரு? நோ, cannot do that. உங்களுக்கு பேரியா என்ற ஊர்ல ஓகே பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க, இந்த மனுஷன் சொல்றது கரெக்டா, இங்க எழுதப்பட்டிருக்குதா, இங்க உண்மையா இருக்குதான்ட்டு. அதை நீங்க பண்ண கத்துக்கொள்ள பதிலாகுது. பிகாஸ் நிறைய மிஸ் இன்டர்பிரேஷன் நடக்குது. ஓகே, இந்த ஊருக்கு நம்ம 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். எத்தனை மணிக்கு? நீங்க ரொம்ப 3 ஹவர் ஜெபிக்கிறாங்க, 4 மணிக்கு எழுந்திருக்க பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் 6 மணிக்கெலாம் நீங்கள் வேலைக்கு போகணும் கிளம்பணும்னா அப்போ நீங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்து 6 மணி ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு போய் கிளம்பலாம். 7 மணி வேலைக்கு போகிறதுக்கு. இட்ஸ் அப் டு யூ. பட் உங்களுக்கு வேலை 8 மணி 9 மணி, நீங்கள் விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு அப்போ எத்தனை மணிக்கு படுத்து எத்தனை மணி வேலைக்கு போக முடியும்? இந்த 5 மணிக்கெல்லாம் படுத்துட்டு திருப்பி 7 மணி இருக்காதுலாம் நம்மளுக்கு கதையே இல்லை. அதை பார்த்தா ஃபுல் நோக் அவுட். அது ஒரு 11 மணி தான் எழுந்திருப்போம். அதுவும் 5 மணி திருப்பி படுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தூக்கம் உடனே வராது. ஆண்டவர் உங்களை ஜெபிக்க அழைத்தார், உங்கள் சரீரத்தை வீணாக்க அழைக்கல. நீங்கள் தேவனுடைய ஆலயம். So you must understand, don't blindly follow all the servants of God. அப்படியே கண்ணு கட்டிக்கிட்டு மூடிட்டு உங்க சொல்றதா கட்டு, தேவ வாக்கு இதான் கட்டு. Don't blindly do that. எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க. பாதி பேர் ஐயோ இப்போ இத்தனை நாள் நான் 3 மணி ஜெபிச்சதை வேஸ்டா, பரவாயில்ல நல்லதாக போகட்டும், கண்டிப்பா ஆண்டவர் பலன் கொடுப்பார். செய்யறத சரியா செய்யுங்கன்னு சொல்ல வரேன். உங்களை போட்டு வருத்திக்காதீங்க, அழுத்தாதீங்க, உங்களை வேதனைப்படுத்திக்காதீங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் படுக்கிறதே 2 மணி 1 ஹவர் தான் தூங்கி 3 மணிக்கு வந்து என்ன ஆகுறது உடம்பு? நீங்கள் ஃபோனை பார்த்து கீழ்த்து ஸ்க்ரோல் பண்ணி படுக்குது 2 ஆயிடுது, 2:30 ஆயிடுது. ½ அன் ஹவர் எழுந்து என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியாது. அங்கே கவனமாக இருங்க. பார்க்கறது எல்லாத்தையும் நம்ப கூடாது. ஹல்லேலூயா.